இப்படி பவன் கல்யாண் அவர்களுக்கு நடந்ததா சொல்லப்படுற இந்த ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட முடியாமலும் இன்ன வரைக்கும் ஒரு பேசு பொருளாம இருக்கு. இதுல ஏன் நிரூபிக்கப்பட முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பவன் கல்யாணும் மறுக்கிறாரு, அட் சேம் டைம் பரிதாளரவியும் மறுக்கிறாரு. ஏங்க நான் அவர் ஒரே ஒரு தடவை ஒரு லேப்ல நான் அவர் பார்த்திருக்கிறேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் பவன் கல்யாணம் மீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு பரிதாளரவி ஒரே ஒரு தடவை மீட் பண்ணதா சொல்றாரு. ஆனா பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா எனக்கு பரிதாளரவி யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. சோ அதனாலதான் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த காதுல கேட்ட ஒரு விஷயமாவே பரவிட்டே இருக்கு. இத ஒவ்வொரு தடவையும் பவன் கல்யாண் மறுத்துட்டே இருக்கிறாரு. அண்ட் பரிதாளரவி அவரோட ஹிஸ்டரின்றது ராம்கோபால் வர்மா அவரோட திரைப்படத்துக்கு ரத்த சரித்திரம் பேர் சொன்னார்ல, கிட்டத்தட்ட உண்மையிலேயே அவரோட ஹிஸ்டரின்றது ஒரு ரத்த சரித்திரம் தான். அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு 2 குழுக்களுக்கு இடையே உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு வார். ஆக்சுவலா அது 2 ஜாதிக்கு நடுவு நடந்தது. அதை நான் குழுன்னு சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ ஹிஸ்டரி அது. அதை பத்தி பேசுனா அது இன்னும் பெருசா போயிட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா காலத்துல 1970 காலத்துல ஆரம்பிச்சது. பரிதால ஸ்ரீராமுலு ராமலையா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவரோட காலத்துல ஆரம்பிச்ச ஒரு விஷயம். நம்ம தெலுங்கு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா என்னடா அதை கத்தி எடுத்துட்டு போறாங்க, திடீர்னு பாம்பு வைக்கிறாங்க, கார் எல்லாம் பறக்குது, அநியாயத்தை பண்றீங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஆனா அதெல்லாம் படத்துல இல்ல, அக்களை இவரோட ஹிஸ்டரியில உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு சாம்பிள் சொல்லணும்னா 1997 பரிதாளரவி அவர்களை போட்டு தரணும் அப்படின்னு ஆப்போசிட் குரூப் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசல இருக்கக்கூடிய ராமநாயுடு ஸ்டுடியோல அவர் வந்திருந்தாரு. சோ அப்போ அவர் காலி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கார்ல பாம் செட் பண்ணி அவர் போட்டு தரலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சோ அப்ப என்னாச்சுன்னா ஒரு கார்ல பாம் செட் பண்ணி இங்க இருக்கு, கரெக்டா பரிதாளரவியோட கார் இங்க இருக்குன்னா அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ ஒர்க் பண்றவங்களோட கார் நிக்க அந்த பாம் வெடிச்சு இந்த கார்ல இருக்கணும் சரி சுத்தி இருக்கணும் சரி கிட்டத்தட்ட 23 பேர் செத்து போயிட்டாங்க. அதுல பரிதாளரவியும் அவர் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ இருந்தாரு. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாங்க. அந்த மிகப்பெரிய ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன் பாபு அவர்கள். ஆக்சுவலா அந்த ஸ்டுடியோல பிளான் பண்ணி பாம் வைக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிதாளரவி அவங்க அப்பா பரிதால ஸ்ரீராமுலு அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படமா எடுத்தாங்க. அந்த திரைப்படம் தான் ராமலயா, அதாவது ஸ்ரீராமலயா அப்படின்ற திரைப்படம். அதுல மோகன் பாபு அவர் நடிச்சிருப்பாங்க. சோ மோகன் பாபு அவர்களை தன்னோட அப்பாவோட வாழ்க்கை வரலாறு திரைப்படத்துல நடிக்கணுன்றதுக்காக அந்த திரைப்படத்தோட துவக்க விழா அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது அன்னைக்கே பரிதாளரவியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னா ஒரு ஆஃப்லைன் குரூப் ஒரு கார்லயே பாம் வச்சு வெடிக்க வச்சு அந்த இடத்துல 23 பேர் ஸ்பாட் அவுட். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பரிதாளரவி அவங்க அப்பாவுடைய வரலாற்று திரைப்படமான ஸ்ரீ ராமுலாயா அந்த திரைப்படம். சோ அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா மோகன் பாபு அவர்கள் அதாவது பரிதாளரவி அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டா காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பரிதாளரவியும் சரி பரிதாளரவி அவங்க அப்பாவும் சரி அவங்களோட ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க கம்யூனிஸ்ட் அப்படின்றத தாண்டி நக்சலைட்டோட மிக நெருங்கிய தொடர்பு இருந்தாங்க அப்படின்றதான் அவங்களோட வரலாறுல சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த கார்ல இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணி 23 பேர் இறந்தாங்க, இவர் போட்டத்துல ட்ரை பண்ணாங்க சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் இந்த 50 கால வரலாறுல நான் சொன்ன ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு.